இன்றைய புனிதர். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவையானது புனித நார்பர்ட் விழாவை நினைவு கூறுகிறது. தூய நார்பர்ட் மாக்டபர்க் நகரில் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு முதல் முறையாக பேராலயத்திற்கு சென்றார். அப்போது அங்கிருந்த காவலாளி அவரை பிச்சைக்காரர் என நினைத்து பேராலயத்திற்குள் நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தினார். இதை பார்த்து பதறிப்போய் நார்பட்டோடு வந்தவர் அந்த காவலாளியிடம், நீ நினைப்பது போல் இவர் பிச்சைக்காரர் கிடையாது, இவர்தான் நம்முடைய ஆயர் என்றார். உடனே அந்த காவலாளி, ஆயர் பெருந்தகையே, தெரியாமல் தவறு நடந்துவிட்டது, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அவருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். அப்போது ஆயர் அவர்கள் அந்த காவலாளியை பார்த்து சொன்னார், நீங்கள் சொன்னதுதான் சரி. உண்மையில் இறைவனுக்கு முன்பாக நான் ஒரு பிச்சைக்காரன்தான். எல்லாரிலும் கடையவராய் மிகவும் எளிய வாழ்க்கை வாழ்ந்த தூய நார்பர்ட் நமக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய நார்பர்ட் 1080 ஆண்டு ரின்லாந்துக்கு அருகில் உள்ள சேண்டேன் என்னும் ஊரில் பிறந்தார். நார்பர்ட்டின் குடும்பம் மிகவும் வசதியான குடும்பம். அதனால் அவர் தன்னுடைய வாழ்க்கையை மிக உல்லாசமாக வாழத் தொடங்கினார். வளர்ந்து பெரியவரான பிறகு மன்னர் 5ஆம் ஹென்ரியின் அரச சபையில் ஆலோசகராக பணியாற்றி வந்தார். எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆடம்பரமாக வாழ்ந்து வந்த நார்பர்ட் ஒரு நாள் தன்னுடைய குதிரையில் பக்கத்து ஊருக்கு போய்க் கொண்டிருந்தார். அப்போது வானத்திலிருந்து விழுந்த மின்னல் ஒன்று அவரை தாக்க அவர் அப்படியே தரையில் விழுந்தார். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் பிழைத்தார். அப்போது அவர் மேலே அண்ணார்ந்து பார்த்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க, நீ உன் பாவ வழிகளை விட்டு புதிய வாழ்க்கை வாழ் என்று குரல் ஒலித்தது. உடனே அவர் எழுந்து சென்று தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு குருத்துவ வாழ்விற்கு தன்னையே தயாரிக்க தொடங்கினார். குருவாக அருட்பொழிவு செய்யப்பட்ட பிறகு திருத்தந்தை 2ஆம் செலஸ்டஸை சந்தித்த நார்பர்ட் அவரிடம், நான் எங்கே சென்று பணியாற்றுவது என்று கேட்டார். திருத்தந்தையோ அவரை வடக்கு பிரான்சுக்கு சென்று பணி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். திருத்தந்தையின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர் வடக்கு பிரான்சுக்கு சென்று அங்கு நற்செய்தியை அறிவிக்கும் பணியை மிக சிறப்பாக செய்து வந்தார். இயல்பிலே போதிக்கும் திறமையை கைவர பெற்றிருந்த நார்பர்ட் இறைவனின் வார்த்தையை வல்லமையோடு போதித்து நிறைய மக்களை ஆண்டவருக்கும் கொண்டு வந்து சேர்த்தார். அது மட்டுமல்லாமல் அவரால் ஈர்க்கப்பட்ட நிறைய இளைஞர்கள் அவரோடு சேர்ந்தார். அதனால் நார்பட்டையன் என்னும் புதிய சபை உதயமானது. சில ஆண்டுகளிலேயே அது பல்வேறு இடங்களுக்கு பரவியது. இறைவனின் வாக்கை துணிச்சலோடு எடுத்துரைத்த நார்பர்ட் நற்கருணை பக்தியில் மிகவும் சிறந்து விளங்கினார். இவர் நற்கருணை மீது கொண்ட பக்திதான் இவருக்கு எல்லா பணிகளையும் மிக சிறப்பாக செய்ய உதவி புரிந்தது. இதற்கிடையில் இவரை மாக்டபர்க் நகரின் ஆயராக திருநிலைப்படுத்தினார்கள். ஆயராக உயர்ந்த இவர் மக்களை ஆண்டவருக்கு உகந்த பாதையில் வழிநடத்தி சென்றார். இப்படி பல்வேறு ஆன்மீக பணிகளை செய்து வந்த ஆயர் நார்பர்ட் 1134ஆம் ஆண்டு ஜூன் 6ஆம் நாள் தன்னுடைய இன்னுயிரை துறந்தார்.
ஆண்டவரின் வார்த்தையை வல்லமையோடு மக்களுக்கு எடுத்துரைத்து அவர்களை ஆன்மீக பாதையில் வழிநடத்தி பல்வேறு நன்மைகளை செய்து வந்த தூய நார்பர்ட்டின் விழாவை கொண்டாடும் நாம் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம். தூய நார்பர்ட்டிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடமே அவரிடம் விளங்கிய எளிமைதான். எளிமை என்பது எதுவும் இல்லாமல் இருப்பது அல்ல, மாறாக எல்லாம் இருந்தும் ஒன்றுமில்லாதவனைப் போல உள்ளத்தில் தாட்சியோடு வாழ்வது. அதுதான் எளிமையாக இருக்க முடியும். இன்று நாம் விழா கொண்டாடும் தூய நார்பர்ட் தாட்சிக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகின்றார். ஆயராக இருந்தபோதும் தான் மிக பெரிய பொறுப்பில் இருக்கின்றோம் என்ற தலைக்கணம் கிங்கீற்றும் இல்லாமல் உள்ளத்தில் தாட்சியோடு மிக மிக எளிய வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். இவருடைய விழாவை கொண்டாடும் நாம் எளிமையாகவும் தாட்சியோடும் வாழ்கின்றோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் நாம் உள்ளத்தில் தாட்சி இல்லாமல், வாழ்வில் எளிமை இல்லாமல் தாறுமாறாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இத்தகைய ஒரு நிலை மாற வேண்டும். நாம் அனைவரும் நம் ஆண்டவர் இயேசுவை போல, நம்முடைய புனிதரை போல தாட்சியோடும் எளிமையோடும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். உலக புகழ்பெற்ற ஞானி அவர். எளிமையான வாழ்க்கையை எப்படி மனிதன் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர். அவர் எப்போதும் படித்துக் கொண்டும் எழுதி கொண்டும் அமர்ந்திருப்பார். அவர் வீட்டுக்கு வரும் உறவினர்களை வரவேற்று மகிழ்விக்கும் கடமையையும் விடாமல் செய்வார். ஒரு நாள் அவர் வீட்டுக்கு உறவினர் ஒருவர் வந்தார். ஞானியின் தத்துவ சிந்தனைகளில் பங்கெடுத்த அவர் ஞானியின் நடவடிக்கை ஒவ்வொன்றையும் கவனித்து வந்தார். உமர் பெருமகனோ தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தார். பொழுது வேகமாக போய்கொண்டிருந்தது. தன்னுடைய பணியில் சற்றும் கவன சிதறல் இல்லாமல் உமர் எழுதி கொண்டு இருந்தார். இரவு வந்த பின்னரும் ஞானி உமர் தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தார். ஒற்றை விளக்கின் ஒளியில் எழுதி கொண்டு இருந்தார். விளக்கில் எண்ணெய் தீர்ந்து கொண்டிருந்தது. ஒளியும் குறைந்து கொண்டிருந்தது. உறவினருக்கு எண்ணெய் ஊற்றி உதவ செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது. ஞானியிடம் எண்ணெய் ஊற்ற வாவென்று கேட்டார். வேண்டாம், வீட்டுக்கு வந்த உறவினர்களை வேலை வாங்குவது அழகல்ல என்றார். அப்படியானால் தங்கள் வேலைக்காரனை அழைத்து ஊற்ற சொல்லலாமே. வேண்டாம், அவன் நாளெல்லாம் உழைத்துவிட்டு இப்பொழுதுதான் உறங்க சென்றிருக்கிறான், களைத்து போயுள்ளான், உறங்குவான் என்று. சிறிது நேரம் கழித்து உமர் அவர்கள் தானே எழுந்து சென்று விளக்கில் பொறுமையாக எண்ணெய் ஊற்றிவிட்டு திரியை ஏற்றிவிட்டு திரும்பி வந்து மீண்டும் அமைதியாக எழுதத் தொடங்கினார். ஐயா, தாங்கள் உலகம் தலைவணங்கும் பெரும் ஞானி. இந்த விளக்கில் எண்ணெய் ஊற்ற தாங்களே எழுந்து செல்ல வேண்டுமா? வேறு எவரிடம் சொன்னாலும் செய்து விடுவார்களே என்றார். இல்லை, நான் உமராக எழுந்து சென்றேன். உமராக விளக்கில் எண்ணெய் ஊற்றினேன். உமராக திரும்பி வந்து உமராக எழுதுகிறேன். உமர் என்ற ஞானி எல்லாராலும் உயர்வாக மதிக்கப்படுகின்றவராக இருந்தாலும் எளிமையாகவும் உள்ளத்தில் தாட்சியோடும் வாழ்ந்து வந்தார். அதுதான் அவரை மேலும் மேலும் உயர்த்தியது. இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமும் அவ்வாறு வாழ்கின்ற போது இறைவனின் ஆசிரை பெற்றுக்கொள்வது என்பது உறுதி. ஆகவே தூய நார்பர்ட்டின் விழாவை கொண்டாடும் நாம் அவரை போல நற்கருணை ஆண்டவரில் ஆழமான பக்தியும் உள்ளத்தில் தாட்சியும் எளிமையும் கொண்டு வாழ்வோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.